ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு முந்திரிய பழம் அப்படி கொத்தா கீட்டைக்கு மாதிரி என்னென்ன பின் பார்ப்போம். அதுக்கு கீட்டைக்கு உழவுறதுக்கு இப்படி இதுதான் என்னென்னாக முந்திரிய பழத்தின் கலரில் நூல் நீங்கள் அவங்கள்ட்ட இருந்தால் அந்த கலரில் பின்னலாம். நாவல் கலர் அல்லது அந்த முந்திரிய பழத்தின் பச்சை கலர் இதில் இருந்தால் பின்னலாம். நான் என்னோட இந்த 2 கலரும் இருக்குது, இதில் பின்ன போகிறேன். இப்போ என்னென்ன பின் பார்ப்போம். மேல் பக்கத்துக்கு நான் அந்த காம்பு அந்த இதுக்கு மேல் பக்கம் இதுக்கு இந்த பச்சையில் பின்ன போகிறேன். மேஜிக் சர்க்கிள் இப்படி சுற்றி எடுத்து பிடிச்சி வச்சுக்கொண்டு 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்ன போகிறேன். இப்படி இருக்க கொடுத்து 1 2 செயின் பின்னி இப்படியே கொடுத்து இப்படி எடுத்து டபுள் க்ரோஸே பின்ன போகணும். 1 டபுள் க்ரோஸு 1 செயின், திரும்ப இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 1 2 1 2 1 செயின், திரும்ப இதுக்கு கொடுத்து 1 2 1 செயின், இப்படி 10 வர்ற மாதிரி பின்ன போகிறேன். இப்போ 1 இப்போ பார்த்தீங்கன்னா சோடியாக 1 2 இப்போ சோடியானே 1 2 3வது சோடி பின்னுறேன். 2 டபுள் க்ரோஸு 1 செயின், 2 டபுள் க்ரோஸு 1 செயின், 2 டபுள் க்ரோஸு 1 செயின். இப்போ 1 டபுளி 2 டபுளி 3 டபுளி 4 5 6 இன்னும் 1 செயின், திருப்பி நம்மளுக்கு 1 செயின். இப்போ எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 டபுளி 8 என்ன பின்னுவோம். ஒன் செயின். இப்போ எடுத்து டைட் பண்ணி போட்டு 1 செயின் பின்னிட்டேன். இப்போ இதில் 2 செயின் எத்தனை செயின் வேணும். முதலாவதுக்கு கொண்டு 2 செயின்ண்டா 2வது செயின் இதுக்குள்ளே கொண்டு பிடிக்கணும். 3 செயின்ண்டா 3வது செயினுக்குள்ளே கொண்டு பிடிக்கணும். நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு எத்தனை பின்னிங்களோ இப்போ பின்னி முடிச்சுட்டு இதை கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இது ரெட்டையில் வரக்கூடிய இந்த இடைவெளி ரெட்டையில் வரக்கூடிய மாதிரி நாங்கள் பின்னணும். 1 10 பின்னலாம் அல்லது 8 பின்னலாம். நான் 1 கலட்ட போனேன். இது 9 இடைவெளி வருது. அப்போ ஒரு இதை கலட்ட போகிறேன். 8 இடைவெளி வர்ற மாதிரி பின்ன போகிறேன். 2 2 சரி 1 2 3 4 5 6 7 8 இடைவெளி வர்ற மாதிரி இதென்னப்போ நல்லா 10 இடைவெளி வரணும். நான் 8 பின்னுவோம். நாங்கள் 8 இடைவெளி உள்ள மாதிரி 8 வரணும். அதான் டைட் பண்ணி போட்டு
இனி வந்து இந்த நூலால் லைட் பச் இப்போ வந்து லைட் பச்சியால் பின்ன போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு இடைவெளிக்குள்ள 1 செயின் இடைவெளிக்குள்ள இப்படி கொடுத்து இப்படி முடிச்சு போட்டு இப்படி எடுத்து 1 2 சரி 3 செயின் பின்னும் 3 செயின் பின்னிட்டு இதுக்குள்ள 3 செயினை விட்டு 4 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். 5 டபுள் க்ரோஸ் 5 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். 1 2 3 இந்த 2 செயினை சேர்த்து எண்ணுறேன். 1 2 3 4 5 6 டபுள் க்ரோஸே பின்னிட்டு நீங்கள் வேணுமெண்டா 5 பின்னலாம். நான் இன்னும் கொஞ்சம் பொம்மி நிற்கணுமெண்டாக்கா இதில் 1 2 3வது செயினுக்குள்ளே இப்படி கொடுத்து இதை கொண்டு வந்து பின்பக்கமாக இப்படி இதில் குழுவி இப்படி டைட் பண்ணிட்டு இதுக்குள்ளால ஒன்று கலந்துட்டு திருப்பி பண்ணிட்டு இதை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு வேணுமெண்டா நல்லா இப்படி கொழுவி முதலாவது அந்த 3 செயின் பின்னினோம் அதுக்குள்ளால கொழுவி இப்படி எடுத்து இப்படி பின்ன பொம்மி கொண்டு நிற்கும். சோளம் பாப்கார்ன் மாதிரி இப்படி நிற்கும். இப்போ 1 2 செயின் பின்னிட்டு இதே மாதிரி இப்போ இதில் 6 டபுள் க்ரோஸு 3 செயினையும் சேர்த்து 6 டபுள் க்ரோஸு அதே மாதிரி எல்லாத்துக்கும் இனி 6 டபுள் க்ரோஸு தான் இந்த இது வரும். இந்த கிட்டத்தட்ட நான் முதல்ல அதே மாதிரி தான் என்ன மல்லிகைப்பூ என்னென்று பின்னுற மாலை பின்னுறேன் போட்டேன் நான் மாலை என்னென்று பின்னுறேன் போட்டேன் நான் அதே மாடல் இதுதான். 2 3 4 5 6 இப்போ 6 பின்னிட்டு இப்படி இதை இழுத்து விட்டுட்டு முதலாவது டபுள் க்ரோஸ் வைக்க இப்படி கொடுத்து இதை களை எடுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயினை மறக்கக்கூடாது. 2 செயின் பின்னி அடுத்து 1 செயின் இடைவெளிக்க 6 டபுள் க்ரோஸ் வேணும். 1 2 3 ரொம்ப ரொம்ப ஈஸியெல்லாம் 3 இதை வந்து கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நாங்கள் யாருக்கும் கீ செயின் பின்னி கிஃப்டாக கொடுக்கலாம். நாங்களே எங்களோட கேன் பேக்குகள் அதெல்லாம் இதில் கொடுக்கலாம். அப்படின்னு டெக்கரேஷனுக்கு பண்ணிக்கலாம். 6 முதலாவது டபுள் க்ரோஸ் வைக்க கொடுத்து இப்படி ஒவ்வொரு இடைவெளிக்கும் பின்ன போகிறோம். நீங்கள் 10 இடைவெளி பின்னினா 10 இடைவெளிக்கு பின்னோன்னா நான் 8 நாள் 8 இடைவெளிக்கும் இதே மாதிரி 1 2 3 பின்னிட்டேன். மிச்சம் எல்லாத்துலேயும் பின்னி போட்டு காட்டுறேன். எப்போவுமே 2 செயின் பின்னி இதுக்கு 6 டபுள் க்ரோஸ் இப்போ காட்டுற மாதிரி இப்போ சுத்தவரை பின்ன இப்போ சுத்தவரை பின்னி கொண்டு வந்துட்டேன். 2 செயின் பின்னியாச்சு. இதில் இந்த இதுக்குள்ள நடுவில் கொடுத்து இந்த பாப்கார்ன் அந்த இது நடுவில் கொடுத்து இப்படி ഇതിൻ്റെ നടുക്ക് കൊടുത്ത് ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இப்போ இந்த 2 செயின் இடைவெளிக்குள்ளே இப்படி கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி 3 செயினையும் சேர்த்து 3 செயினை விட்டு 5 டபுள் க்ரோஸை சேர்த்து 6 டபுள் க்ரோஸ் வேணும். 2 3
4 இந்த 2 செயின் இடைவெளிக்கு தான் பின்னுறேன். 4 5 6 சாரி 5 6 வழக்கம் போல் இப்படி இழுத்து விட்டுட்டு 3 செயின் அந்த இதுக்குள்ளே கொடுத்து இந்த பக்கத்தால் இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 செயின் பின்னி நெறி பக்கத்து இதுக்குள்ளே திருப்ப 6 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 2 செயின் பின்னிட்டேன். 6 டபுள் க்ரோஷே 1 2 3 ஒவ்வொரு காலம் 2 செயின் பின்னித்தான் ஒவ்வொரு இடைவெளிக்கையும் பின்னுவோம். 2 4 5 6 இப்போ 6 பின்னியாச்சு. இழுத்து விட்டுட்டு முதலாவது டபுள் க்ரோஷேக்கு கொடுத்து வழக்கம் போலவே அப்படியே பின்னுற கொடுத்து 1 2 செயின் இந்த பக்கத்துக்கு திருப்ப 6 டபுள் க்ரோஷே வேணும். 1 2 3 4 5 6 பின்னிட்டு எடுத்து விட்டுட்டு முதலாவது டபுள் க்ரோஷேக்கு கொடுத்து இந்த பக்கம் எடுத்து முடிச்சுட்டு 1 2 செயின். இப்போ வந்து 3 பாப்கார்ன் ஸ்டிச் பின்னி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வரி வந்து கொஞ்சம் படிப்படியாக அப்படியே குறைஞ்சி கொண்டு வரும். அப்போ இங்கே 8 சொன்னால் 2 4 6 8 இது 6 வரும். இப்போ 3 பின்னிட்டேன். அப்போ இந்த இடைவெளியை விட்டு பக்கத்தில் இதை விட்டு இஞ்சால பின்ன போகிறேன். 1 இதில் வந்து 6 பாப்கார்ன் ஸ்டிச் வரும். 1 2 அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வரும். 3 4 5 6 முதலாவுக்கு கொடுத்து 1 2 செயின் பின்னிட்டு இப்போ 1 2 என்ன ஒன்று பின்ன இப்போ இதுக்கு 1 இதுக்கு ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் இதுக்கு 1 பின்னி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இங்கே 2 பின்னிட்டேன். அதாவது இந்த வரி 1 2 3 பாப்கார்ன் இடையில 2 செயின் அந்த இதை விட்டு பக்கத்துக்கு 1 2 3 பின்னியாச்சு. இப்போ இதில் ஒரு இடைவெளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பக்கத்து பின்பக்கம் அதில் ஒரு இடைவெளி அதை விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ வந்து 2 செயின் பின்னிட்டேன். இதுக்கு ஒன்று வந்து முடிக்க போகிறேன் நடுவில். இப்போ இதில் 6 பாப்கார்ன் ஸ்டிச் இருக்கு. சோள ஸ்டிச் இதில் 8 இதில் 6 இருக்கு. இனி அடுத்தது வந்து 4 வரும். இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளால் ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி வழக்கம் போல் 6 டபுள் க்ரோஷே பின்னி இதை என்ன பண்ண அப்போ இதுக்கு ஒன்று பின்னி போட்டு காட்டுறேன். 1 2 இப்போ வந்து 1 2 பின்னிட்டேன். இது 3வது வரி 2 பின்னிட்டேன். இடையில இந்த உண்டை விட்டு இதுக்குள்ள இடையில உண்டை விட்டு மற்றதுக்குள்ள அதே மாதிரி பின்னப்போம். 6 டபுள் க்ரோஷே அப்புறம் கொண்டு முடிக்க அதே மாதிரி இதுக்குள்ளேயும் 1 இதுக்கு 1 பின்னி போட்டு இதுக்கு பின்னக்கூடாது. கொண்டு வந்து முதலாவதுல முடிக்கணும். இதை பின்னி போட்டு காட்டுறோம். இப்போ வந்து 3வது வரி 1 2 1 ஸ்டார்ட் அந்த 2 பின்னி இடைவெளி விட்டு 1 2 பின்னியாச்சு. 3வது வரி இந்த இடைவெளியை விட்டு இதுக்குள்ள கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இதுக்குள்ள கொண்டு வந்து இப்போ வந்து இனி 2 2 தான் நாங்கள் பின்னலாம். அப்போ இப்படி இருக்குது. அப்போ இந்த 2ஐயும் சேர்த்து
இங்கால 2 இங்கால 2 சரியா. அப்போ இந்த 2யும் சேர்த்து இப்படி நடுவுக்குள்ளால கொடுத்து இங்கால 2 இங்கால 2 இருக்கு இப்படி நடுவுக்கால கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி இதுக்குள்ள 6 3 செயின் செய்து 1 2 டபுள் க்ரோஸு 3 4 5 6 6 பின்னிட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இதை கொண்டு வந்து இப்படி கீழ் பக்கத்துக்கு இப்படியே கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு மிச்ச நூலை வெட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இதை உள்ள இழுத்துவிடும். குட்டி முந்திரியப்பழ கொடி மாதிரி முந்திரியப்பழ இது மாதிரி நீங்கள் வடிவம் எடுத்து விடுவோம். ஒன்றும் பின்ன 2 நாடி நல்லா குட்டியாக நல்ல வடிவாக வந்திருக்கு. மிச்ச நூல் இதுக்கியே மறைச்சி இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து கீடெக் கொடுக்குறதுக்கு எந்த பக்கம் வந்தாலும் ஒரு இடவெளிக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, முடிச்சு போட்டுட்டு ஒன்று 2 3 4 5 6 அப்படியே விட்டுட்டு 6 7 8 9 10 11 12 அங்கால 6 இங்கால 6 பாவம். இங்கே 6 செயின் பின்னினால் அதே மாதிரி இங்கால 6 செயின் பின்னினால் அப்படியே இதுக்கு அப்படியே நேர இங்கால கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு கட் பண்ணப்போம். இப்போ தேவையில்லாத நூல் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளுக்கு சரி விடும். இப்போ பார்த்துறீங்களா குட்டி முந்திரியப்பழ கீடெக் ரெடி. நீங்கள் இது இப்போ கொஞ்சம் பெருசாக பின்னிலும் பின்னலாம், நீங்கள் குட்டியாக பின்னிலும் பின்னலாம். ரொம்ப ரொம்ப அழகாக சிம்பிளாக டக்குன்னு பின்னிடலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலில் நிறைய பின்னல் என்னென்று பின் ஏதாவது பின்னல் வாவ் பண்ணுற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் என்னென்று பின்னுறதுன்றதெல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்குக்கு பின்ன தெரியாதாக்களுக்கு
மற்ற தொப்பிகள், குட்டி குட்டி உடுப்புகள், பூக்கள், ஹெட் பேண்டுகள் நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்னி பாருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் பாய்.